ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. உபாகமம் 33வது அதிகாரம் அவருடைய 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அநாதி தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு அநேக சோத்தரிக்கிற செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்ததுக்காய் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இன்றைக்கு அநாதி தேவன் என்கிற அந்த தலைப்பிலே இந்த அநாதி தேவன் என்ன செய்கிறவர், இந்த அநாதி தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது, இந்த அநாதி தேவன் நமக்கு என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை பல சோத்திர வசனங்களில் நாம் தியானித்து வருகிறோம். அதில் இந்த 27வது வசனத்தில் அநாதி தேவனே என்று தொடங்கி அந்த வசனம் எப்படி முடிகிறது, அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று இந்த வசனம் முடிகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு ஒரு தலைப்பு, அநாதி தேவன் கட்டளை இடுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநாதி தேவன் கட்டளை இடுகிறவர், சோத்தரிக்கிறோம். ஆமாம், அவர் சொன்னால் அது நடந்தே தீரும். அந்த கட்டளை இடுகிற அதிகாரம் உடையவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்தரிக்கிறோம். ஏனென்றால் அவர் பிரம்மாண்டமான தெய்வம், பெரிய தெய்வம். சோத்தரிக்கிறோம். அவர் கட்டளையிடுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் நன்மைகளை வரும்படி, ஆசீர்வாதங்களை வரும்படி அவர் கட்டளையிட்டா போதும், எல்லாம் வந்துடும். சோத்திரம். ஆண்டவர் கெஞ்சவோ கொஞ்சவோ தேவையில்லை, அவர் கட்டளையிடுகிற தேவன். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு இது நடந்தாகணும், என்னுடைய சோத்திரம் என்னை ஆராதிக்கிற என்னுடைய மகனுக்கு இது வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஆமென். வெளிச்சம் உண்டா கடவுதுன்னார், என்ன உண்டாயிற்றுங்க? வெளிச்சம் உண்டாயிடுச்சு. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அவர் உண்டாக்குகிறவர், அவர் கட்டளையிடுகிறவர். இப்பொழுதும் இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை இன்னும் வலு சேர்க்கும்படியாக ரோமர் கழுத நிருபம் 16வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்க. சோத்திரிக்கிறோம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து, சோத்திரிக்கிறோம், இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி, பார்த்தீங்களா, அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி சோத்திரிக்கிறோம் வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான அப்படின்னு இந்த வசனம் ஒரு பெரிய வசனமாக வருது. அதில் ஒரு வார்த்தை, அநாதி தேவனுடைய கட்டளையின்படி சோத்திரிக்கிற வெளியரங்கமாக்கப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த 2 வசனத்தை பாருங்க. அநாதி தேவன் என்ன செய்கிறவரா இருக்கிறாருங்க? கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 33 வசனம் 9 சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இடுகிறது அப்படியே என்ன செய்யும்? நிற்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எதெல்லாம் கட்டளை இடுகிறாரோ அதெல்லாம் அப்படியே நிற்கும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 8 வசனம் 26 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, அங்கே காற்றுக்கும் கடலையும் அமைதியாக இருக்கும்படி அவர் கட்டளையிடுகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சோத்திரிக்கிறோம். காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி என்ன செய்தார்? அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம். அருமையாலே காற்றை கடலையும் அதட்டினார் அப்படின்னு போட்டிருக்கு. சோத்திரம். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். இதே வசனத்தை இன்னொரு இடத்துல இப்படி போல போட்டிருக்கிறது. மார்க்கு 4:41 போட்டிருக்கிறது. சோத்திரிக்கிறோம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் கூட அவருக்கு என்ன செய்கிறதே?
கீழ்ப்படுகிறது என்று சொன்னார். அதில் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். ஒரு கட்டளை தான், ஒரு ஆர்டர் போடுறாரு, அது அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய கட்டளையில் 2 கட்டளை இருக்குது. டு நாட், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. ஆண்டவர் 2 விதமான கட்டளையை நமக்கு கொடுத்துருக்கிறார். சிலதை மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறார், எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்று நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். சோத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் அவருடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி, நிறைவேறும்படி, அவருடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி, அதற்கு கீழ்ப்படியும்படி, அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறதை வேண்டாம் என்றும், அவர் வேண்டும் என்று சொல்லுகிறதை வேண்டும் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பாங்கை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சோத்திருக்கிறோம். முதலாவதாக அவர் சோத்திருக்கிறோம் செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிட்ட ஒரு சில காரியங்களை நம்ம அப்படியே தியானிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம், அது 4வது வசனத்தை பாருங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியே அவனுக்கு விருத்த சேதம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த நுனித்தோலை வெட்டி எடுப்பது, சரீரத்தில் உண்டாகிற ஒரு விருத்த சேதனத்தை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்திருந்தார்? கட்டளையிட்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அந்த மாம்சத்தில் எந்த விருத்த சேதனமும் தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் ஆவியிலே நமக்கு ஒரு விருத்த சேதனம் தேவை. அல்லேலூயா. நம்முடைய செவியில விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம். விருத்த சேதனம்னா என்ன? தேவையில்லாததை வெட்டி எறிவது. சோத்திரிக்கிறோம். நுனித்தோல்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சோத்திரிக்கிறோம், தேவையில்லாத ஒன்றை வெட்டி எறிகிறது. சோத்திரம். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது, வசனத்தை விசுவாசிக்கிறது, சோத்திரம், அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது, இதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற நிறைய காரியங்கள் வரும். அதெல்லாம் விருத்த சேதனம் பண்ணணுன்னா அதை வெட்டி தூக்கி எறிவது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் கேட்குறேன், வந்திருக்கிறேன், என் காதுகளை என்ன பண்ண? விருத்த சேதனம் பண்ணோம். உங்கள் வார்த்தைகளை மாத்திரம் கேட்கும்படி, என்னுடைய இருதயம் உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் விசுவாசிக்கும்படி, இடையே குறுக்கிடுகிற எல்லா காரியத்தையும் நான் தவிர்த்து விட்டு, ஹல்லேலூயா, உம்ம வார்த்தையை மட்டும் கேட்க, உங்கள் வார்த்தையை மட்டும் விசுவாசிக்க எனக்கு கிருபைதாருன்னு ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க. அதுதான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய விழும். ஆனால் எது தேவை எது தேவையில்லை என்று சோத்திருக்கிற வெட்டி எறிவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அதை கட்டளையிட்டார். சோதரம். அது பழைய ஏற்பாட்டின்படியே செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மாம்சத்திலே உண்டாகிற எடுக்கிற விருத்த சேதனம் அல்ல, ஆவியிலே நாம் கேட்கிற விருத்த சேதனம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். நாம் எழுத்தின்படி விருத்த சேதனம் அல்ல, இருதயத்திலும் செவியிலும் நமக்கு இந்த நாட்களில் விருத்த சேதனம் தேவை. ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், என் இருதயத்தையும் என் செவியையும் விருத்த சேதனம் செய்யும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த விருத்த சேதனம் கொஞ்சம் வலி உண்டாகக்கூடிய ஒரு விஷயம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம கீழ்ப்படுகிறது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சோத்திரிக்கிறோம். கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு செவி கொடுக்கிறது, ஆண்டவரை இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்பது கொஞ்சம் சவாலான காரியமாக இருக்கும். அது நமக்கு இன்பமாக தெரியாது. அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கடினமாக தான் தெரியும். தேவனுடைய பாதை நெருக்கமும் இடுக்கமுமானது தான். ஆனால் சோத்திரிக்கிறோம், அது நமக்கு பிடித்த மாதிரி அல்ல, நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிற மாதிரியானது கர்த்தருடைய வார்த்தை. உலகம் சொல்கிற வார்த்தை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோத்திரிக்கிறோம். உலகம் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை கீழ்ப்படிஞ்சா, அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இது இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் நயங்காட்டி நம்மளை அழைக்கும். சோத்திரிக்கிற அதெல்லாம் வெட்டி எறியணும். சோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை மட்டும்தான் நான் கேட்குப்பேன், உங்கள் வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் பாருங்க. அதான் விருத்த சேதனம்.
அப்படி விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோமா? நம்ம காதுகளை, இருதயத்தை ஆண்டவருக்கு நேரம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. ஏனென்றால் அது தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கட்டளையிட்ட சோத்திரிக்கிற ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அருமையானவர்களே, சீனாய் வனாந்தரத்தில் இருந்த தேவ ஜனத்துக்கு ஒரு கட்டளை ஒன்று வருது. என்ன கட்டளை? நீங்கள் உடனே ரெவிதீமுக்கு புறப்பட்டு என்ன செய்யுங்கள்? போங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை வருது. இவங்களா ரெவிதீமுக்கு வரல, கர்த்தர் சொல்லிதான் இவங்க எங்க வந்திருக்கிறாங்க? ரெவிதீமுக்கு வராங்க. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளை இடுகிறார். இங்கிருந்து புறப்பட்டு போ, இதை போய் செய், இன்னார்ட்ட போய் பேசு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுப்பார். அந்த மாதிரி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீன் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கியிருந்த பொழுது திடீர்னு கர்த்தருடைய கட்டளை வருது. நீங்கள் உடனே புறப்பட்டு எங்க போங்க? ரெவிதீமிலே போங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு ரெவிதீமுக்கு போவோம்னு எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு ரெவிதீமுக்கு போனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் எங்க போக சொன்னாரோ அங்க குடிக்க என்ன இல்லை, தண்ணி இல்லை. சில நேரம் ஆண்டவர் போக சொன்ன பாதை தான் அது, கர்த்தர் காட்டின பாதை தான். சில நேரம் அங்கே சோத்தரிக்கிறோம், நாம எதிர்பாராத காரியங்கள் அங்கே நடைபெறும். நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், கர்த்தர் சொல்லி தானே வந்தோம், கர்த்தர் காட்டி தானே வந்தோம், என்னையா இது? அங்கே சீன் வனாந்தரத்தில் தண்ணி நமக்கு இருந்துச்சு, சிறப்பாக நம்ம இருந்தோம், ஆனால் கர்த்தர் சொல்லி தானே வந்தோம், ஆனால் இங்கே என்ன குடிக்க தண்ணியே இல்லையே. தண்ணி என்பது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? தண்ணி இல்லாமல் எப்படி வாழ்றது? சோத்தரிக்கிறோம். ஆகவே சில நேரங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி தானே நான் செஞ்சேன், ஆண்டோடைய வார்த்தையின்படி தானே கொடுத்தேன், ஆண்டோடைய வார்த்தையின்படி தானே பேசினேன், ஆண்டோடைய வார்த்தையின்படி தானே நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் தடுமாறக்கூடாது. சோத்திரம். சில நேரம் ஆண்டவர் காட்டுகிற அந்த வழியில சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், அதை உருவம் நடந்தா தான் நீர் ஊற்று. ஆண்டவர் காட்டுகிற பாதையில் ஒரு மாறா வரலாம், ஆனால் அந்த மாறாவுக்கு அப்புறம்தான் ஒரு சோத்தரிக்கிறோம் ஆண்டவர் ஒரு இனிப்பான ஒரு இடத்தை, இன்னொரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் காட்டுகிற பாதை கொஞ்சம் சோத்திர கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தாசர்களை சோத்திரிக்கிறோம் அறியாத பாதையில, தெரியாத வழியில அதை கொண்டு போவாரு, ஆனா இருளை வெளிச்சமாக்குவாரு, கோணலானவைகளை செவையாக்குவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் காட்டுகிற, ஆண்டவர் நடத்துகிற வழிகளிலே சில மாறா வரலாம், சில செங்கடல்கள் வரலாம், சில எரிகோ வரலாம், அது பாதையில தான் இருக்கு. ஆனா நீ சேரப்போகிற இடம் விசாலமான இடம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடம், அங்க கொண்டு போய் சேர்க்க போறாரு. ஆனா இடையில வழியில சோத்தரிக்கிறோம், உங்களுக்கு யோர்தான் வரலாம், வழியிலே உங்களுக்கு எரிகோ வரலாம், வழியிலே உங்களுக்கு யுத்தம் வரலாம், வழியிலே உங்களுக்கு பிரச்சனை வரலாம், ஆனால் அது நிரந்தரமானதல்ல, அதை கடந்து நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான். ஆனால் அங்கே என்ன இருந்ததுங்க? சோத்தரிக்கிறோம், தண்ணீர் இல்லை. சோத்திரம். அங்க ரெவிதீமிலே பிறகு யுத்தம் நடக்குது. அமிலேக்கியர்கள் வந்து யாரோடு யுத்தம் பண்ண வராங்க? இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வராங்க. சோத்தரிக்கிறோம். இவங்க யுத்தத்துக்கு போகல, இவங்க யுத்தம் பண்ணணும்னு நினைக்கல. சோத்தரிக்கிறோம். ஆனால் அவர்களே யுத்தம் பண்ண வந்தார்கள். 17-18 பாருங்க யாத்திராகமம். அமிலேக்கியர்கள் வந்து பாருங்க, முதல்ல தண்ணி கிடையாது, இப்போ எதிராளி எதிரிட்டு வரான். சோத்திர வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலர்களோடு கூட என்ன பண்ணினான்? யுத்தம் பண்ணுகிறான். சில நேரங்களில் ஆண்டவர் காட்டுகிற பாதையில போராட்டங்கள் இருக்கலாம், அவருடைய பாதையை நெருக்கங்கள் இருக்கலாம், சஞ்சலம் இருக்கலாம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா, கர்த்தர் என்னை மறந்துட்டாரா, அவர் இந்த மாதிரி வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தாரு, நான் உன்னை இப்படி நடத்துவேன்,
இவ்விதமாய் செய்வேன் என்று கர்த்தர் ஏராளமான வார்த்தையை சொன்னாரே, எல்லாம் ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி இருக்குதே. கர்த்தர் சொல்லி தானே இந்த ரெவிதீமுக்கு வந்தேன், ஆனா ரெவிதீமில் எனக்கு யுத்தமா இருக்குதே, இந்த ரெவிதீமில் எனக்கு தண்ணி இல்லையே, இந்த ரெவிதீமில் எனக்கு பிரச்சனையா இருக்குதே, இந்த ரெவிதீமில் எனக்கு சஞ்சலமா இருக்குதே அப்படின்னு சில நேரங்கள் நாம் நினைக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் காட்டின பாதைன்னு சோத்திரம் உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும்னா தைரியமா அது நடுவில் நில்லு. அங்கத்தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பஞ்சமான தேசம்தான், ஒன்னும் இல்லாத இடம்தான். ஆனா ஈசாக்கிட்ட சொன்னாரு, இந்த தேசத்திலே குடியிரு, மழை இல்லை, பஞ்சமா இருக்குதுன்னு எகிப்துக்கு போகலாமா அங்கே போகலாமா பார்க்காத, நான் உன்னை வச்சிருக்கிற இடம் இந்த இடம்தான், இங்கேயே இரு, நான் இங்கேயே உன்னை போஷித்து நடத்துவேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பாதை பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே எடுத்து உங்களை ஆஸ்வதிக்கிறது அல்ல, பிரச்சனைகளின் மத்தியிலேயே உங்களை ஆஸ்வதிப்பது தான் தேவனுடைய வழி நடத்துதலாக இருக்கிறது. சிங்கக்கெபிக்கு போகாம தானியேலை தடுக்கல, சிங்கக்கெபியிலேயே விடுதலை தந்தார். சோத்தரிக்கிறோம். அருமையானவர்களே, தீச்சூளைக்கு போகாம அந்த 3 புருஷர்களை காப்பாற்றல, அந்த தீச்சூளின் நடுவில் தான் கர்த்தர் விடுதலை வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை போராட்டத்தின் நடுவில், வேதனையின் நடுவில், பிரச்சனையின் நடுவில் கடந்து போகிற சகோதரனே சகோதரியே, பிரச்சனைக்கு நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, சிக்கி இருக்கிறேனே, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லாத. அங்கத்தான் உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அங்கதான் ஒரு வழியையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அங்கதான் ஒரு மாற்றத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பாண்டிச்சேரி ஊழியம் 1975வது வருஷம் நம்முடைய சபையை சோத்தரிக்கிறோம். தேவ தரிசனத்தின்படி வந்துச்சு. ஆனால் கர்த்தர் காண்பித்து தான் வந்தாங்க. சோத்திரம். என்னுடைய தாயின் தகப்பனாரும் 1975 திருமணமாகி கர்த்தர் சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் வந்த நாட்களில் ஊழியங்கள் லேசாக இல்லை. சோத்தரிக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டங்கள். சோத்தரிக்கிறோம். ஒரு டீ அப்பொழுது ஒரு 10 காசு, அதை கூட சோத்தரிக்கிறோம் வாங்கி குடிக்கிறதுக்கு நிர்வாகம் இல்லை. சோத்தரிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அழைத்த இடம் என்று ஒரு உறுதியாக இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த ஊழியம் பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா திருச்சபைக்கும் ஒரு தாய் சபையாக கர்த்தர் வச்சு நடத்தினார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் சோத்திரம் நானா ஊழியத்துக்கு போல. சோத்தரிக்கிறோம். என்னுடைய தாயாரோட ஆண்டவர் திட்டமாக பேசி, உன் மகனை உடனே நீ பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புன்னு என்ன ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. எனக்கும் ஊழியத்துக்கு போகணும்னு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஊழியத்தில் நிறைய பாடுகளை நான் பார்த்துருக்கிறேன். சோத்திரம். ஆனால் என்னுடைய தாயாரோட ஆண்டவர் சொன்ன உடனே, என் தாயார் எனக்கு சொன்ன உடனே நான் எப்படி அதுக்கு கீழ்ப்படிஞ்சேன், எப்படி போனேன்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் ஊழியத்துக்கு எப்படியே பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டேன், அங்கே படிக்கிறேன். சோத்திரம். அதுக்கு பிறகு கர்த்தர் அங்கே என்னை உருவாக்குறாரு. நான் நினச்சேன் ஊழியத்தை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ரொம்ப கற்பனையாக நான் நினச்சேன். சோத்திரம். இப்படி பிரசங்கம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நான் பெரிய கனவுகளோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு சோத்தரிக்கிறோம் நான் நினச்சேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு வந்த பாடுகள், ஊழியத்தில் வந்த புதிதிலே வந்த பிரச்சனைகளுக்கு நான் என்ன நினச்சிட்டேன், இந்த ஊழியமே வேண்டாம், இதை விட்டே ஓடிடுவோம் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சோத்திரம் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. சோத்தரிக்கணும். கர்த்தர் சொல்லி தானே வந்தோம். நாமாவா பைபிள் ஸ்கூலுக்கு போனோம், நாமாவா அந்த ஊழியத்துக்கு வந்தோம், கர்த்தர் தானே நடத்துகிறாருன்னு நம்ம சொன்னாங்க, அப்படி தானே வந்தோம். ஆனால் பிரச்சனையாக இருக்குதேன்னு அழுத நேரம், கண்ணீர் வடித்த நேரம்லாம் உண்டு. சோத்தரிக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியுது, பிரச்சனை நடுவில் தான் ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருந்தது, ஆனால் என்னை விரோதிக்கிறவர்களும் அங்கே இருந்தார்கள். பாருங்க, அனுகூலமான கதவு, ஆனால் யார் அங்கே இருக்கிறாங்க? விரோதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு ஆப்போசிட் பண்ணுறவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்படியானால் அனுகூலம்னு சொல்கிற அதே இடத்துல தான் சில நேரம் பிரதிகூலங்களும் உண்டாகும். ஆனால் அழைத்தவர் நம்மை நடத்துவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே எதிர்மாறான காரியங்கள் வரும்போது சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் தான் என்னை அழைச்சாரா, ஆண்டவர் தான் என்ன சோத்திரிக்கிறோம் சொன்னாரா, ஆனால் இப்படி எனக்கு நடக்கும்னா தெரியலையே, எனக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது
அப்படின்னு நினைக்காதீங்க. சோத்திரிக்கிற எதிர்மாறான சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்லி தான் வந்தாங்க, ஆனால் அங்கே தண்ணி இல்லை. சோத்திரம். கர்த்தர் சொல்லி தான் என்ன செஞ்சாங்க, அங்கே வந்தாங்க. சோத்திரிக்கிறோம். அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது, ஆனால் அது நடுவில் அவங்க தேவையை சந்திக்கிறார். தண்ணி இல்லை. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன், நீ அந்த கண்மலையை என்ன செய், அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் என்ன செய்யும். எங்க கண்மலைக்கும் தண்ணிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? சில நேரங்களில் பாருங்க, இந்த ஊத்துக்கு போர் போடுறவங்களாம் ஒரே கல்லாக இருக்குதுங்க, இங்கே ஊத்து வர்றது ரொம்ப கஷ்டம், கல்லும் பாறாங்கல்லுமா இருக்குது, இங்கெல்லாம் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த போர் போடுறவனுக்கு தெரியும், போடும்போதே அந்த மண்ணை பார்த்து கண்டுபிடிப்பான், இங்கே நல்ல ஊத்து கிடைச்சிருக்குன்னு பார்ப்பான், அந்த மண்ணை வச்சு தான் அவன் கிடைப்பான். ஆனால் போடுற இடமெல்லாம் கல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போரை போடுறதே என்ன செஞ்சிருவான், நிறுத்திடுவான். இந்த இடத்துல போடுறது வேஸ்ட்டு, இங்கேருந்து தண்ணி வர வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, கண்மலையிலிருந்து உங்களுக்கு என்ன புறப்படுன்றாருங்க. கையை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நடத்தினது உண்மையானா கற்பாறைகளையும் தண்ணீர் தடாகமாய், கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. கற்பாறை கூட உனக்கு தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். ஆண்டவர் நடத்தினார்னா வராத இடத்துல இருந்து ஒரு நன்மை உனக்கு வரும். அல்லேலூயா. ஏன்னா உன்னை அழைத்தவர் பெரியவர், உனக்கு கட்டளையிடுகிறவர் பெரியவர். அல்லேலூயா. கண்மலையிலிருந்து நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், சோதர தண்ணியை கொடுப்பேன்னு சொன்னைக்கும். இந்த மாலையார் இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையும் வாழ்க்கை ஒரு கற்பாறையை போல இருக்கலாம், சோத்திர அவாந்திர வெளியா இருக்கலாம், சோத்திர இங்கிருந்து எனக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானால், ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை அபிஷேகித்தது உண்மையானால், கர்த்தர் உன்னோடு இருக்கிறது உண்மையானால், அந்த இடத்தில் இருந்த உனக்கு ஒரு நன்மையை புறப்பட பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு யுத்தம் ஒன்று வருது. ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்பாடா நினைக்கிறதுக்குள்ள அமிலேக்கன் வந்து என்ன செய்கிறான், யுத்தம் பண்ணுகிறான். சோத்திரம். ஆனாலும் கர்த்தர் யுத்தத்திலே அவர்கள் கொஞ்சம் தோற்று போற மாதிரி இருக்குது, ஜெயம் எடுக்கிற மாதிரி இருக்குது, தோத்து போற மாதிரி இருக்குது, ஜெயம் எடுக்கிற மாதிரி, இப்படி மாற்றி மாற்றி வருது. சில நேரங்கள் நம்முடைய லைஃப் அப்படிதான் இருக்கும். சோத்திரம். போராட்டங்கள் வரும்போது ஒருவேளை நான் தோத்துருவேனோன்ற மாதிரி இருக்கும், அப்புறம் ஜெயிச்சிருவேணுன்ற மாதிரி வரும், அப்புறம் தோத்துருவேணுன்ற மாதிரி வரும். ஆனா முடிவில் ஜெயம் தருவாரு. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் மல்யுத்தம் பண்ணும் பொழுது சட்டப்படி மல்யுத்தம் பண்ணணும். சில நேரம் நான் மல்யுத்தம்னா நான் 2 பேரும் சண்டை போறது, ஒருத்தவன் குத்து விடுவான், சோத்திரம் நானும் குத்து விடுவேன். சில நேரம் சாத்தானும் எனக்கு விரோதமாக போராடத்தானே செய்வான். ஆனா முடிவிலே அவர் ஜெயம் தருவார். என்னை ரெவிதீமுக்கு கொண்டு வந்தவரே அவர் தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்களை கொண்டு வருவாரானால் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஸ்தோத்திரம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, வான மண்டலங்களை பொல்லாத ஆவின் சேனைகளோட போராட்டம் இருக்குது. நம்முடைய லைஃபே போராட்டம் லைஃப் தான், சண்டை தான். ஸ்தோத்திரம். பிரச்சனை வரதான் செய்யும், ஆனா ஜெயம் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. சகோதரனே, உன் போராட்டத்தில் சோர்ந்து போகாத. இது ஒரு நல்ல போராட்டம். அல்லேலூயா. இது என்ன போராட்டங்க? நல்ல போராட்டம். ஏன்னா நான் தான் ஜெயிக்க போறேன். அதில் நான் ஜெயிக்க போறதுனால அது என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். ஆமென். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியாவுக்கு அது என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். அப்போ பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. அது ஏன் நல்ல போராட்டம்? முடிவிலே ஜெயம் எனக்கு தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 1000 பிரச்சனை வரும், 1000 கஷ்டங்கள் வரும், ஆனா முடிவிலே ஜெயம் எனக்கு வாக்களித்திருக்கிறதுனால இந்த போராட்டத்தில் நான் போராடி வெற்றி எடுப்பேன். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கட்டளையிட்டு
நாம் சில இடங்களுக்கு போகும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நான் முன்னேறி செல்ல. நாம் என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்ட இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாமா? என்னாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம பார்ப்போம். சோத்திரிக்கிறோம். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையும் முறைமையின் படியையும் அதை என்ன செய்வீர்கள்? ஆசரிக்க கடவீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா, சோதரிக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருந்தார்? கட்டளையிட்டிருந்தார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் நம்ம கர்த்தருடைய பந்தி, அவருடைய சரீரத்தையும் அவருடைய அப்பத்தை என்ன செய்கிறோம்? நம்ம புசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பந்தியை தான் பழைய ஏற்பாட்டில் என்னன்னு சொல்கிறாங்க? பஸ்கா பலி. இப்போ இந்த பஸ்காவை தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம என்னவா நினைவு கூறுறோம்? ஆண்டவருடைய சரீரம், அவருடைய ரத்தம்னு சொல்லி நாம் பருகிறோம். அது செஞ்சாலும் பரவாயில்லை, செய்யாட்டினாலும் பரவாயில்ல, அது கர்த்தருடைய கட்டளை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவருடைய அந்த திருவிருந்து பந்தியில் ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்க. சோத்திரிக்கிறோம். இந்த வாரம் எடுக்கலைன்னா அடுத்த மாதம் எடுத்துக்குவோம் அப்படின்னு அதை தள்ளி போட. சிலவங்க இல்லை, எனக்கு மனசாபமாக இருக்குது, நான் அவர் கூட பேசுறதில்லை, இல்லை இந்த பிரச்சனை, அதனால் நான் இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கலைன்னு சிலெல்லாம் அந்த கர்த்தருடைய பந்தி நேரமாக பார்த்து சபையை விட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. சோத்தரிக்கிறோம். சிலவங்க இன்றைக்கி கர்த்தருடைய பந்தியாக சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, ஆனால் விசுவாசி தான். எனக்கு தெரிந்து நம்முடைய சபையில் எத்தனையோ பேர் கர்த்தருடைய பந்தியில் சோத்திரம் கண்டினியூஸாக பங்கெடுக்காமல் சோத்திரிக்கிறோம். அந்த பிரச்சனை என்கிட்ட இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய குறைவுகளை எண்ணிக்கொண்டே கர்த்தருடைய பந்தியை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதெல்லாம் நல்மனம் பொருந்தணுமோ, எதெல்லாம் நம்ம திருத்திக்கணுமோ திருத்தி கர்த்தருடைய பந்தியில் சேர்ந்து விட வேண்டும். கைதட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பது என்பது அது கர்த்தர் நமக்கு இட்ட பெரிய கட்டளையாக இருக்கிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் வரும் வரை என்னுடைய நினைவாக இதை செய்யுங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தருடைய கட்டளை. செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்தே ஆகணும். ஆமென். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய இந்த பந்தி எவ்வளோ முக்கியம் என்கிறத நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. சோத்தரிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை பாருங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றேக்கும் என்ன செய்வான்? பிழைப்பான். நான் கொடுக்கிற அப்பம் உங்களுக்கு ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படுகிறவன் பிழைப்பான். இது முதல் குறிப்பு. பிழைப்பு, அதுதான் நமக்கு பிழைப்பு உண்டாக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சரீரத்தோடு ஒருவன் இணைக்கப்படாமல், இந்த கர்த்தருடைய பந்தியிலே ஒருவன் ஐக்கியப்படாமல், கர்த்தர் கட்டளையிட்ட இவைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பானேயானால் அவனுக்கு பிழைப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான்னு சொல்ல, என்றென்றேக்கும் பிழைப்பான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். இதை ஒருவன் புசிக்கவில்லை என்றால் அவனுக்கு பிழைப்பு இல்லை. சோத்திரிக்கிறோம். மாத்திரமல்ல 53 பாருங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. அப்படியானால் எனக்குள்ளே அந்த ஜீவன், ஸ்தோத்திரிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை அவருடைய சரீரத்தை புசிக்கும் பொழுதுதான் எனக்குள்ள அவருடைய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனை உடையவன் கிறிஸ்துவை உடையவன், ஜீவன் இல்லாதவன் கிறிஸ்து இல்லாதவன்.
அப்போ ஜீவன் எங்க இருக்கு? அவருடைய சரீரத்தோடும் அவருடைய மாம்சத்தோடு இணைக்கப்படும் பொழுது கர்த்தர் என்ன கொடுக்கிறாருங்க? ஜீவனை கொடுக்கிறாரு. அதை குறித்து அடுத்தது 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் அந்த ஜீவன் நம்ம வாசிச்சோம். நித்திய ஜீவன் என்னதுங்க? பரலோகம். ஆமேன்னு சொல்லுங்க. அதை சொல்லிட்டு அடுத்தது, நான் அவனை கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஒருவன் புசிக்கும் போது அவன்தான் ஆண்டவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடு வரும் பொழுது, ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தா எழும்புவாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்க அவர் சத்தத்தை கேட்டும் சோத்திருக்கிறோம், ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தது 56 சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இது அடுத்த ஆசீர்வாதம். அப்போ அவருடைய சரீரத்தோடும் அவர் இரத்தத்தோடும் நான் இணைக்கப்படும் பொழுது கிறிஸ்துவில் நான் நிலைத்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருக்கிறார். பாருங்க, நான் நிறைய வார்த்தை சொன்னேன். பிழைப்பு, 2வது ஜீவன், 3வது அவர் எழுப்புவார், 4வது நிலைத்திருப்போம். இதெல்லாம் அவருடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் இணைக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. ஆகவே இந்த கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் எதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை கொஞ்சம் கூட இதில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கட்டளைன்னா என்ன? அது செய்தே ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு கட்டளையை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய கட்டளை, நியூ ஆர்டர். சோத்திருக்கிறோம். நம்ம அன்பை குறித்து ரொம்ப டீப்பாக நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஒருவரில் ஒருவர் எப்படி? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல. நீங்கள் ஒருவர் எப்படி அன்பா இருக்கணும்? நான் உங்களில் எப்படி அன்பா இருக்கிறேனோ அப்படியே நீங்க எப்படி இருங்க? அன்பா இருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. சொல்லிட்டு 35 சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிவார்கள். இப்போ நீங்கள் அன்பற்றவரை நடந்து கொண்டா எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுநாதர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறான், இயேசுவை தெய்வம்னு சொல்கிறான், அன்பே வந்துட்ட இல்லவே இல்லை அப்படின்னு உங்கள் பேருக்கு ஃபால்ட் வராது. யார் பேருக்கு ஃபால்ட் வரும்? ஆண்டவர் பேரை மறுதலிச்சு சொல்லுவாங்க. அவர் பேருக்கு இழுக்கு உண்டாயிடும். அதனால ஆண்டவர் பேருக்கு இழுக்கு உண்டாகாதபடிக்கு உங்கள் அன்பை நீங்கள் காண்பிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் அறிவார்கள். அப்ப அன்பு இல்லைன்னா அதுவும் தெரியும். என்னடா அவன் ஆண்டவர் பிள்ளைன்றான், ஆனா இவன் சோத்தரிக்கிறான், ஆண்டவர் நடந்து கொண்டது போல இவனும் நடக்கலையே. மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னாராம், இயேசு போதனைகள் எனக்கு ரொம்ப பிடிக்குது, கிறிஸ்தவம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து சொன்னது போல நடக்கலையே, அது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாராம். சோத்தரிக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்து சொன்னது போல அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவருடைய பார்வைக்கு இருந்திருப்பார்களானால் ஒருவேளை அவர் தேவனுடைய பிள்ளையாய் கூட என்ன செஞ்சிருக்கலாம்? மாறி இருக்கலாம். சோத்தரிக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஆகவே நம்முடைய தெருவில் சோத்திரம், நம்முடைய பழகிற இடத்துல, சபையில் சோத்தரிக்கிறோம், நாம் தேவனுடைய சீஷர்கள் என்பதை இந்த உலகம் எதை வைத்து அறிந்து கொள்ளும்னா, அவர் என் மேல அன்பு வச்சது போல நான் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம்?
கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். சோத்தரிக்கிறோம். தோன்றியும் தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. அஞ்சல்காரன் ஓட்டத்தை போல வேகமாய் நாட்கள் என்ன செய்து ஓடு, கதையை போல நாட்கள் என்ன செய்து விடுகிறது, முடிந்து விடுகிறது. ஆகவே வீணான வைராக்கியம், கசப்பு, நான் பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லி அப்படி பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. சோத்திரம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சோத்திரம் கர்த்தர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவர் எப்படி இருப்போம், அன்பாக இருப்போம். சோத்திரம் எந்த கசப்பையும் உள்ள வச்சுக்க மிஸ்டர், நான் உங்களை நேசிக்கிறேன் சோத்திரம் அப்படின்னு நாம் நேசிக்க ஆரம்பிப்போம்னா ஆண்டவர் சொல்வார், நீ இப்போ தான் என் பிள்ளைன்னு காண்பிக்கிறாயின்னு உங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய கட்டளையாக இருக்கிறதுனால அந்த கட்டளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சோத்தரிக்கிறோம். அவருடைய கட்டளை குறித்த ஆதியாகமம் 6வது அதிகாரம். சோத்தரிக்கிறோம். நான் வசனத்தில் அங்கொன்று இங்கொன்றுமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சோத்தரிக்கிறோம். ஆதியாகமம் 6 சோத்திரம் 6ல் 22வது வசனத்தை பாருங்க. நோவா அப்படியே செய்தான். இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. நோவா செய்தான் போல, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த வசனம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். எல்லாரும் சொல்லுங்கள். நோவா அப்படியே செய்தான், செய்தும் முடித்தான். அவன் ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தவன் அல்ல, செய்து முடித்தவன். நிறைய பேர் செய்கிறோம், ஆனால் அதை முடிவு பரியந்தமும் செய்கிறோமா என்கிறது முக்கியம். சோத்தரிக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்தான். ஒன்று நல்லா கவனிங்க. நோவா காலத்தில் தான் முதல்ல மழையே என்ன செய்துங்க வருது. அதுக்கு முன்னாடி மழை என்கிற கான்செப்டே இல்லை. பூமியிலிருந்து எழும்புகிற பனி துளிகளை கொண்டு தான் தாவரங்களை என்ன செஞ்சிச்சு, வளர்ந்துச்சு. மேலேருந்து மழைன்ற ஒன்று இல்லவே இல்லை. சோதரன். அப்போ நோவாவுக்கு, அந்த நோவாவின் ஜனங்கள் அந்நாட்கள் இருந்தவர்களுக்கு மழை என்கிற ஒன்று அவர்கள் கேள்விப்படவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மழை ஒன்று வரப்போகுது, அது இந்த பூமியெல்லாம் நிரப்ப போது, ஒரு பெரிய அழிவு உண்டா போது, அதுலேருந்து காப்பாற்றப்படணும்னா நான் சொல்லுகிறபடி ஒரு பேழைன்னு செய்ய அதுக்கு முன்னாடி கப்பல் என்கிற ஒன்று யாருக்குமே தெரியாது. கப்பல்ன்ற ஒன்றும் தெரியாது, மழை என்கிற ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை மழை வரும், கப்பல் செய்யணும்னா நமக்கு அது கீழ்ப்படிவது எளிது. ஆனால் நீங்கள் கப்பல்னாலும் என்னன்னு தெரியாது, மழைனாலும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கட்டளையிட்ட உடனே அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்காம அப்படியே செய்தான் பாருங்க. அதான் பெரிய விஷயம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, கர்த்தர் சொன்னா அப்படியே செஞ்சிருங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரம் நம்ம குருவி மூளைக்கு கர்த்தர் சொல்றதெல்லாம் முழுசா விளங்காது. அன்னைக்கு யோபு சொன்னா பாருங்க, ஸ்தோத்திரம், நான் போகும் வழியை அவர் அறிவார். எங்க போறேன்னு எனக்கு தெரியல, அவர் நடத்திட்டு போறாரு, பின்னுக்கே நான் போயிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ முன்னால போனா பின்னால வரன்ற மாதிரி அவர் முன்னுக்கு போறாரு, நான் என்ன செய்யறேன், பின்னுக்கு போறேன். எங்க போய் சேர்ப்பாரு, என்ன பண்ணுவார் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். சோத்திரிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருந்து நடத்துகிறார். ஆகவே எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு மரியா சொன்னா பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செஞ்சிருங்க. ஆண்டவர்கிட்ட பார்த்து கேள்விகளே கேட்டுற போறீங்க. ஏன் அதை எப்படி செய்யணும், ஏன் அதை அப்படி செய்யக்கூடாதா, இதை எப்படி செய்யக்கூடாதான்னு கேள்வி விட்டு கேட்டுறாதீங்கப்பா. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. திடீர்னு பார்த்தோன்னா அது கச்சாடை கொண்டு வந்து வைக்க சொல்றார். அது காலையும் கையையும் சோத்துருகிற அலம்புகிறதற்காக யூதர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரம் அதை கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. தண்ணியை வந்து ஊற்ற சொல்றாரு. இது வரைக்கும் இந்த வேலைக்காரங்க ரசத்தை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறான், ஊத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப வேலையை மாத்துறார் ஆண்டவர். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இவன் சோத்தரிக்கிறோம், ரசத்தை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுக்குறான். அவன் தான் பந்தியை சர்வ் பண்றான். இப்ப வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, போய் தண்ணியை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, நிரப்புகின்றார். இது புரியாத புதிரா இருக்குது. ஆனா மரியா என்ன சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. இப்போ சோத்தரிக்கிறோம்.
திராட்சரசத்தை கொண்டு வந்து பந்தி விசாரிப்புக்காரனை கொடுத்த வேலைக்காரன் இப்போது தண்ணியை மொண்டு வந்து எதில் ஊற்றுறான்? சோத்தரிக்கிற காடியில் ஊற்றுறான். என்னடா நடக்குதுன்னே தெரிலன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் முடிவிலே தேவனுடைய அற்புதம் விளங்கிற்று. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை குறித்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆரம்பத்தில் விளங்காது. எப்போ விளங்கும்? முடிவிலே விளங்கும். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படியவே முடியாத ஒரு காரியம். மழை என்கிற ஒன்றே கேள்விப்படாத ஒரு காலம். கப்பல் என்கிற ஒன்றே இல்லை. இன்னைக்கெல்லாம் கப்பல்லாம் செய்கிறாங்கன்னா அன்னைக்கு நோவாவுக்கு கொடுத்த அந்த மெஷர்மெண்ட்டு தான் இன்றைக்கு கப்பல் துறைக்கே ஒரு சூஸ்திரம். அதுதான். ஆமாம், அந்த மெஷர்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கலன்னா இன்னைக்கு கப்பல் என்கிற ஒன்று இல்லவே இல்லை. இந்த ரேஷியோவில், இந்த உயரத்தில், இந்த அகலத்தில் இவ்விதமாய் செய்தால் தண்ணி மேலே மிதக்கும் என்கிற அந்த ஒரு கணக்கை அன்னைக்கு நோவாவுக்கு சொன்னார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆமென்னு சொல்லுங்க. அவர் சொன்னபடியே செய்தான். அதே வார்த்தை பாருங்க, சோத்திருக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 8-9. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களும் சுத்தமில்லாத மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்கு உட்பட்டார். இதெல்லாம் எப்படி செய்தான் என்றால் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே பேழை செய்தான். அந்த பேழைக்குள் எது எது இருக்க வேண்டும், எது எது போக வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அதன்படியெல்லாம் அவன் செய்தான். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். லேவியராகமம் 7:38. கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்திரத்தில் கற்பிக்கும் போது இவைகளை மோசேவுக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார். சோத்திரம். அப்படியானால் கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று என்ன இட்டிருந்தார்? கட்டளை. பலி செலுத்தணும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆமென்னு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படி காளைகளை, ஆடுகளை, புறாக்களை, புறா குஞ்சுகளை ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக என்ன செய்தாங்க? பலியிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஹல்லேலூயா, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த பலியை இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துவோம்னா அவனு ஸ்தோத்திரம்னா அருமையானது. சிலவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சிலவங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பலி எல்லாம் கர்த்தருடைய கட்டளை என்பதை மறந்துடக்கூடாது. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தாவீது சொன்னான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதியானது எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்மையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, கரம் உயர்த்தி கைதட்டி வாய் திறந்து சோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே என்று நீங்கள் துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற, ஆராதிக்கிற நேரம், பலியிடுகிற நேரம், கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிற நேரம். அவர் துதிகளின் நடுவே என்ன செய்கிறவர்? வாசம் பண்ண. உங்க நடுவுல கர்த்தர் வாசம் பண்ணணும்னா நீங்க துதிக்க 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 அது ஒரு துதியே சிங்காசனமா மாறி அந்த சிங்காசனத்தின் நடுவில் அவர் வீற்றிருக்கிறார். அப்ப துதி இல்லாத வீட்டில், ஸ்தோத்திரம் இல்லாத வீட்டில் அவர் வாசம் பண்ண முடியாது. ஏனால் பரலோகத்தில் அவர் எப்படி வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் ஆராதிக்கப்படுகிற அதன் நடுவில் வாழ்றவர் முறுமுறுப்புகளின் நடுவில் வாழ மாட்டாரு, சண்டைகளின் நடுவே வாழ மாட்டாரு, என்னத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார்னு சொல்றது நடுவில் வாழ மாட்டாரு. எல்லாவற்றுக்காய் கர்த்தரை துதிக்கிற, எல்லாவற்றுக்காய் கர்த்தரை சோத்தரிக்கிற, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்திலே அவர் வாழ்றாகவே தான். அது கட்டளை. இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். அந்த கட்டளை உன் வாழ்க்கையில் இருக்குமானால் அவர் உன் வாழ்க்கையில இருந்து உன்னை நடத்தி உன்னை ஆதரித்து நடத்துவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கட்டளைகள்லாம் உங்க லைஃப்ல நீங்க செய்யணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடக்கும்போது ஸ்தோத்திரம், உட்காரும் போது ஸ்தோத்திரம்,
தோத்திரம். ஆண்டவர் போயிடுவார். தோத்திரம். பண்ணின்னு இருக்காதீங்க. சோத்திரம். அது அது அதை போல ஒரு எரிச்சல் நமக்கே இஷ்டம். நம்ம எப்படி நல்லா இருக்கு அப்படின்றாங்க. தோத்திரம் அப்படின்னா அதுக்கு பல அர்த்தம் எழுதலாம். சோத்திரம். நீ பெருசாக அவன் வாங்கிட்டு வந்து கீசிட்ட, நீ ஒன்று கொடுத்துட்ட, அதுக்கு என்னென்ன டிக்ஷனரி என்னென்ன விளக்க உரைகளை எழுதலாமோ அவ்வளவும் எழுதலாம். சோத்திரம். அப்படிலாம் ஆண்டவருக்கு முன்னாடி வரக்கூடாது. சோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இவைகளால் அவன் முறுமுறுக்கவும் இல்லை. ஆண்டவரை பற்றி என்ன செய்யவே இல்லை, குறை சொல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு கட்டளை மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். சோத்திரிக்கிறோம். எரேமியா 50வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சோத்திரிக்கிறோம். மெரதாயிம் தேசத்துக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம். இங்க பாருங்க, அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாம் செய்ய என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள். சத்துருக்களை துரத்தி சங்காரம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. மறுபடியும் சொல்லுங்க. சத்துருக்களை துரத்தி சங்காரம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. நல்லா கொஞ்சம் உபாகமம் 33:27 மறுபடியும் வந்துருங்க. அங்க என்ன போட்டிருக்கு, கடைசி 2 வரியை பாருங்க. அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று என்ன செய்கிறார், கட்டளையிடு. அதே வசனத்தை தான் நம்ம எரேமியால வாசிக்கிறோம். சத்துருக்களை துரத்தி. நல்லா கவனிங்க. அவர் உன் முன்னின்று சத்துருவை என்ன செய்யறாரு, துரத்துறார். சத்துருவை துரத்துற வேலை அவர் வேலை. அந்த சத்துருவை அழித்து போட வேண்டிய வேலை நம்ம வேலை. இதில் பாருங்களேன், அவர் சத்துருவை துரத்தி அவனை டயர்டாக்கி கடைசியில் நம்மள்கிட்ட சொல்றாரு, அவனை போட்டு தள்ளு என்றார். ஹெல்ப் பண்றாரு நமக்கு. சோத்திரம். இந்த பூனையை பற்றினா நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த பூனைக்கு ஒரு தன்மை இருக்குது. அது எலியை என்ன செய்யும், குத்துயிரும் கொலையுருமாக்கி. எலி பார்த்தோன்னா ஆக்ரோஷமாக தான் இருக்கும். ஒரு எலிக்கிட்டையும் ஒரு பூனை குட்டிக்கிட்டையும் வெட்டிக்கிட்டா எலி பூனைக்குட்டியை ஓவர் கம் பண்ணிடும். அப்போ அந்த பெரிய பூனை என்ன செய்யும், அந்த பெரிய எலியை சோத்திரிக்கிறோம் தன் பலத்தை கொண்டு அதனுடைய எல்லா பவரையும் இதை அடித்து காலி பண்ணிட்டு அது குத்து உயிரும் கொலை உயிரமாக இருக்கும்போது கொண்டு வந்து யார்கிட்ட போடும், குட்டிகள்கிட்ட போட்டு மிச்சத்தை நீ தூக்கி எடு அப்படின்னு. அந்த மாதிரி தான் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களை அவர் துரத்தி டயர்டாக்கி கடைசியில் நம்மள்கிட்ட சொல்றாரு, இவர்களை நீ அழித்து போடு. அல்லேலூயா. நாம போராடினா நம்ம டயர்ட் ஆகிடுவோம். தோத்திரம். அவர் என்ன பண்ண, நம்முடைய யுத்தத்தில் உதவி செய்கிறாரு. சோத்திரம். போராடுறாரு, துரத்துறாரு, ஆனால் அழித்து போடுன்னு கட்டளை இடுகிறார். அன்றைக்கு சோத்திரிக்கிறோம். சவுலுக்கு அதான் சொன்னார், அமிலேக்கினி முற்றிலுமா என்ன செய்ய, அழித்து போடுன்னு சொன்னார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதனாலே, அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாதனாலே, அந்த அழிக்கப்பட வேண்டிய அந்த சத்துருக்களில் நலமானதை தனக்கென்று அவன் எடுத்துக்கொண்டதுனாலே அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு என்ன செய்தது, நீங்கிட்டு. கர்த்தரை அழிச்சு போடுன்னா என்ன செஞ்சிடணும், தேவனுக்கு பிரியமில்லாத எது சத்துருக்களை போல நமக்கு முன்னாடி நிற்குது. சோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாதது எது, என் ஜபத்துக்கு விரோதமாய், என் வேதவாசிக்கு விரோதமாய், என் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவருக்கு ஆப்போசிட்டானது. அதெல்லாம் அழித்து ஹல்லேலூயா அதை நிக்கிரகம் பண்ணணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருவருப்பானதை உன் வீட்டுக்கு கொண்டு போகாதே, அதை சீப்போ என்று என்ன செய், அருவருத்து விடு என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே பிசாசாகிய சத்துருவை சோத்தரிக்கிறோம் நம்முடைய காலின் கீழே மிதித்து போட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். யார் காலின் கீழே? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய
காலின் கீழே. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். யாருடைய காலின் கீழே இல்ல, சத்துருவை நம்முடைய சோத்திரம் காலின் கீழே மிதித்து போடுவார். சோத்திரம். அவர் சொல்றாரு, சத்துருக்களை என்ன செய்யி, அழித்து போடு, சங்காரம் பண்ணு. இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் நான் ஒரு 7 பாயிண்ட்டு எதெல்லாம் செய்யணும்னு நான் கட்டளையா இருக்குது, எதெல்லாம் செய்யக்கூடாது என்கிறதும் இருக்குது. இப்போ இதை மட்டும், இந்த 7 காரியங்களும் உங்களுடைய மனதில் பதித்து ஆண்டவர் இதையெல்லாம் நான் செய்யும்படி கர்த்தர் எனக்கு என்ன இட்டிருக்கிறார், கட்டளை இட்டிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சில வசனங்களை காண்பித்திருக்கிறேன். வீட்டில் போய் தியானிங்க. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளின்படி நான் நடப்பேன், உம்முடைய கட்டளின்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்வீங்களானால் அனாதி தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிற இந்த சோத்திரிக்கிறோம் சத்தியத்திற்கு, இந்த வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நீர்க்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நீர்க்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நீர்க்குமே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே, எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே, எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நீர்க்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நீர்க்கும். சீடரை தெரிந்துமே பூமியில் எங்கும் சத்தியம் சாற்றிட அழைத்தவரே. சீடரை தெரிந்துமே பூமியில் எங்கும் சத்தியம் சாற்றிட அழைத்தவரே. உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நீக்குமே. சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நீக்குமே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல விளைக்காய் சோத்திரம். அநாதி தேவன் கட்டளை இடுகிறவர் என்று நாங்கள் பார்த்தோம். அவர் உன் முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். நாங்கள் செய்ய வேண்டிய ஆண்டவரே, நீர் சொன்ன அநேக கட்டளைகளை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க உதவி செய்தீர். உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்ற எங்களுக்கு வல்லமையை தாரும். உங்க கட்டளையை நிறைவேற்ற எங்களுக்கு சத்துவத்தை தாரும். உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் அலட்சியம் பண்ணாமல் ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டவைகளை நாங்கள் புறந்தல்லாமல் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறீரோ அதை செய்ய எங்களுக்கு கிருபையும் பலனையும் தருவீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி விளங்கும்படி, புரியும்படி ஆவியானவர் உதவி செய்வீராக. உம்முடைய கட்டளையை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாய் என்னையும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேக வேண்டத்தல் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்று சதா நாள் கிறிஸ்துவின் வருகை வரைந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநாதி தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக.